இன்றைக்கி இந்த வீடியோவில் புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட சில புத்தகங்கள் இருக்குது. எனக்கு பிடிச்ச புத்தகங்கள், நான் இப்பயும் படிக்கிற புத்தகங்கள். அந்த புத்தகத்தோட விமர்சனத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் மை ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ வீடியோ. இன்றைக்கி நான் சொல்ல போகிற 6 ஆன்மீக புத்தகங்களுமே அருணா பப்ளிகேஷன்ஸ் உடையது தான். இது என்னோடய முதல் புத்தக விமர்சன வீடியோ. ஏன் அருணா பப்ளிகேஷன்ஸ்னால் நான் சீக்கிரமாகவே சொல்கிறேன். இந்த வருஷம் ஆரம்பத்தில் நான் ராமானுஜர் கதை 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடு அது ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னு நான் சீக்கிரமாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் அருணா பப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்புன்னு நான் தனியாக ஒரு வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இவங்களோட 6 ஆன்மீக புத்தகங்கள் விமர்சன வீடியோ நம்ம பார்க்கலாம். இவங்கக்கிட்ட ஆன்மீக புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் கதை, கட்டுரை, சமையல், மூலிகை, அழகு சார்ந்த புத்தகங்கள், வரலாற்று புத்தகங்கள், தலைவர்கள் புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் இருக்கும். 600க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இவங்க இது வரைக்கும் வச்சிட்ருக்காங்க. நீங்கள் நேரடியாக அருணா பப்ளிகேஷன்ஸ்க்கு புத்தகங்களை வாங்கிக்கலாம். நான் ஜெகநாதர் நகர் வில்லிவாக்கத்தில் தான் இவங்களோட அருணா பப்ளிகேஷன்ஸ் அமைஞ்சிருக்கு. இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். www.arnapublications.com இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் இவங்களோட புத்தகங்களை வாங்கிக்கலாம். நான் நேரடியாக போய்ட்டு தான் என்னோடய புத்தகங்களை வாங்கினேன். இது இவங்களோட கேட்டலாக். இந்த கேட்டலாகை திருப்பி பார்க்கும்போது இவங்களோட என் கதை ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதியது அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த புத்தகத்தை நான் அடுத்த முறை போகும்போது வாங்கலான் இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நேரடியாகவோ இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ வாங்கிக்கலாம். நம்ம பார்க்க போகிற முதல் புத்தகம் அருணாவின் வியாசர் இயற்றிய ஸ்ரீமத் பாகவதம். இந்த புத்தகத்தில் விஷ்ணுவின் 20க்கும் மேற்பட்ட அவதாரங்களையும் அந்தந்த அவதாரங்களின் காரண காரியங்களையும் உபதேசங்களையும் சொல்கிற புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்தை வியாசர் எழுதியிருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆகஸ்ட் 2021 வந்திருக்கு. மொத்தம் 416 பக்கங்கள். விலை 230 ரூபாய். இந்த ஸ்ரீமத் பாகவத புத்தகத்தில் விஷ்ணு ஏன் பல்வேறு அவதாரங்களை எடுத்தார், ஒவ்வொரு அவதாரத்துலேயும் விஷ்ணு செஞ்ச நன்மைகள் என்ன, அவர் நமக்கு சொல்ல வர்றது என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 10 ஸ்கந்தங்கள் இருக்குது. 10 ஸ்கந்தங்களை ரொம்பவே எளிமையாக விளக்கியிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த புத்தகம் மூலியமாக புரிஞ்சுக்கலாம். ரொம்பவே எளிமையான தமிழில் ஸ்ரீமத் பாகவதம் முழுக்கவே சொல்லப்பட்டிருக்கு. இது வியாசர் அவர்கள் இயற்றிய ஸ்ரீமத் பாகவதம் அருணா பப்ளிகேஷன் சொல்லியது. நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற புத்தகம் அருணாவின் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை நாச்சியார் திருமொழி. மூலமும் உரையும் பெரிய எழுத்தில். உரையாசிரியர் முனைவர் வே. சாய் சத்யவதி அவர்கள் எழுதினது. இதில் ஆண்டாள் நமக்கு கொடுத்த திருப்பாவை நாச்சியார் திருமொழி, இந்த 2 பாடல்களும் அதோட விளக்கமும் நம்ம படிக்கலாம். இதுவுமே ரொம்பவே எளிமையான தமிழில் ரொம்பவே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை முனைவர் வே. சாய் சத்யவதி அவர்கள் எழுதியிருக்காங்க. அருணா பப்ளிகேஷன்ஸ் உடையது. மூன்றாவதாக பார்க்க போகிற புத்தகம் அருணாவின் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி. மூலமும் உரையும். உரையாசிரியர் ஸ்ரீராம் எழுதியது. எனக்கு திருப்பாவை ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் திருப்பாவை 2 புத்தகங்கள். இதில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விளக்கமும் பாடல்களும் இருக்குது. இது ஸ்ரீராம் அவர்கள் எழுதியிருக்காங்க. அருணா பப்ளிகேஷன்ஸ் எழுது. 4வது புத்தகம் அருணாவின் ஸ்ரீ ராமானுஜர் மகிமை வைணவம் வளர்த்த மகானின் வரலாறு. வி. சிவபாரதி அவர்கள் எழுதியிருக்காங்க. எனக்கு ராமானுஜர் ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட நிறைய ராமானுஜர் வரலாற்று புத்தகங்கள் இருக்குது. அதில் ஒரு புத்தகம் இதில் ராமானுஜர் முழு வாழ்க்கை வரலாறு இருக்குது. வி. சிவபாரதி அவர்கள் எழுதியிருக்காங்க. அருணா பப்ளிகேஷன்ஸுடைய புத்தகம். 5வது புத்தகம் அருணாவின் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். வைணவ திலகம் வேணு சீனிவாசன் அவர்கள் எழுதியது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான புத்தகம் இது. நம்மளோட யூடியூப் சேனலில் ஏற்கனவே 11 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். 11 ரகசியம் அப்லோட் பண்ணியிருக்கோம். திருக்கோளூர் பெண் பிள்ளைனா யார், மொத்தம் எத்தனை ரகசியங்கள் எல்லாமே நான் அதில் சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தில் மொத்தம் 81 ரகசியங்களும் அதோட கதைகளும் இருக்கும்.
இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தாலே ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அருணாவின் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம். 6வது புத்தகம் அருணா வெளியீடு தந்தோம் தந்தோம் என ஆடும் சிதம்பரம் தில்லை நடராஜர். பொருள் விளக்கமும் தத்துவங்களும் ஆர்டர் ஆர் வெங்கடேஷன் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகத்தில் சிதம்பரம் தில்லை நடராஜர் முழு விவரமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தில்லை காளியோட விவரமும் இருக்கும். இந்த புத்தகத்தில் சிதம்பரம் பெயர் காரணம், சிதம்பரம் நடராஜர் எப்படி வந்தார், தில்லை காளி எப்படி உருவானாங்கன்னு முழு விவரம் இருக்குது. இந்த புத்தகம் எளிமையான தமிழில் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கடினமான தமிழ் தான். இருந்தாலும் புத்தகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த புத்தகத்தில் வந்து சிதம்பரம் பற்றின முழு விவரமும் வந்து இருக்குது. இந்த புத்தகத்தை ஆடூர் ஆர் வெங்கடேஷன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த புத்தகங்கள் வியாசர் இயற்றிய ஸ்ரீமத் பாகவதம், ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை நாச்சியார் திருமொழி மூலமும் உரையும் உரையாசிரியர் முனைவர் வி. சாய் சத்தியவதி அவர்கள் எழுதியது, திருப்பாவை திருவெம்பாவை திருப்பலி எழுச்சி மூலமும் உரையும் உரை ஸ்ரீராம் அவர்கள் எழுதினது, ஸ்ரீ ராமானுஜர் மகிமை வைணவம் வளர்த்த மகானின் வரலாறு அரு வி. சிவபாரதி அவர்கள் எழுதியது, திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் வைணவ திலகம் வேணு சீனிவாசன் அவர்கள் எழுதியது, தந்தோம் தந்தோம் என ஆடும் சிதம்பரம் தில்லை நடராஜர் பொருள் விளக்கமும் தத்துவங்களும் ஆர்டர் ஆர் வெங்கடேஷன் அவர்கள் எழுதியது. அருணா பப்ளிகேஷன்ஸ் உடைய இந்த 6 ஆன்மீக புத்தகங்கள் தான் நம்ம இன்றைக்கி விமர்சனம் பார்த்தோம். சீக்கிரமாகவே வந்து நான் என்ன சீக்ரெட்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான்.